இந்தியாவின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் 145 கிலோமீட்டர் வேகத்தில் புதிய சாதனை. நண்பர்களே, இந்தியாவில் வந்தே பாரத் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதிவேக பயணிகள் ரயில். ஆனால் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரக்குகளை கொண்டு செல்லும் ஒரு புதிய வந்தே பாரத் ரயிலை இந்திய ரயில்வே உருவாக்கியுள்ளது. அதுவும் சோதனை ஓட்டத்திலே மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த ரயில் என்ன சிறப்பு? ஏன் இது இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பெரும்பாலான சரக்குகள் இன்றும் லாரிகள் மூலமாகவே ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் செலவு, சுற்றுச்சூழல் மாசு மற்றும் தாமதமான டெலிவரி போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. இதற்கு ஒரு தீர்வை காணவே இந்திய ரயில்வே அதிவேக சரக்கு ரயில் திட்டத்தை தொடங்கியது. அதன் விளைவுதான் இந்த புதிய வந்தே பாரத் கார்கோ ரயில். இந்த ரயிலை தமிழ்நாட்டின் சென்னை இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி ICF வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. இதுவே வந்தே பாரத் பயணிகள் ரயிலையும் உருவாக்கிய நிறுவனம். அதனால பயணிகள் ரயிலில் பயன்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்கள் இந்த சரக்கு ரயிலிலும் இடம்பெற்றுள்ளன. இந்த ரயிலில் மொத்தம் 16 பெட்டிகள் உள்ளன. அதில் 12 பெட்டிகள் பார்சல்கள் மற்றும் பொது சரக்குகளுக்காக, மேலும் 2 குளிர்சாதன பெட்டிகள் மருந்துகள், தடுப்பூசிகள், பால், பழங்கள், காய்கறிகள் மற்றும் விரைவில் கெட்டுப்போகும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல உதவுகின்றன. மீதமுள்ள 2 பெட்டிகள் மின்சார மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் சுமார் 397 டன் சரக்குகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. ஒவ்வொரு அச்சும் 20 டன்களுக்கு மேல் சுமையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிக எடை கொண்ட சரக்குகளையும் வேகமாக கொண்டு செல்ல முடியும். சமீபத்தில் ராஜஸ்தானில் இந்த ரயிலுக்கான வேக சோதனை நடத்தப்பட்டது. முதலில் 120 கிலோமீட்டர், பின்னர் 135 கிலோமீட்டர், இறுதியாக 145 கிலோமீட்டர் வேகம் வரை இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இந்த சோதனை இந்திய ரயில்வேக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆன்லைனில் ஒரு பொருளை ஆர்டர் செய்தால் அது பல நாட்கள் கழித்தே நமக்கு வந்து சேர்கிறது. ஆனால் இந்த அதிவேக சரக்கு ரயில் முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தால் பார்சல்கள் மிக வேகமாக இலக்கை அடைய வாய்ப்பு உள்ளது. காமர்ஸ் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மருந்து நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளும் கூட இதன் மூலம் பெரும் பயனடைவார்கள். மேலும் குளிர்சாதன வசதி இருப்பதால் உயிர்காக்கும் மருந்துகள், தடுப்பூசிகள், உணவுப் பொருட்கள் தரத்தை இழக்காமல் விரைவாக ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சென்றடைய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரயில் அதிவேகமாக ஓடுவதால் சரக்குகள் நேரத்திற்கு சென்றடையும். இதனால் லாரி போக்குவரத்தின் சுமையும் குறையும், எரிபொருள் பயன்பாடு குறையும், கார்பன் வெளியேற்றமும் குறையும். சுற்றுச்சூழலுக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இந்திய ரயில்வேயின் இறுதி இலக்கு இந்த ரயிலை மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதாகும். அதற்காக மேலும் பல வேக சோதனைகள், பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிசோதனைகள் நடந்து வருகின்றன. அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்தால் விரைவில் இந்தியாவின் அதிவேக சரக்கு போக்குவரத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். முடிவாக, ஒரு காலத்தில் வந்தே பாரத் பயணிகளுக்கான புரட்சியாக இருந்தது. இன்று அதே பேரில் சரக்குகளுக்கும் புதிய புரட்சியோ தொடங்கியுள்ளது. 145 கிலோமீட்டர் வேகத்தில் தொடங்கிய இந்த பயணம் எதிர்காலத்தில் இந்தியாவின் லாஜிஸ்டிக்ஸ் துறையையே மாற்றி அமைக்குமா? அதை காலம்தான் பதிலளிக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.